ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா காட்டி அடக்கி வைக்க பழைய கால இல்லப்பா. அந்த பாட்டில் எந்த லைனில் எந்த வரியில் எந்த சொல்லாடல ஐயப்பனை வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஒரே ஒரு லைன் இருக்குதுன்னு எடுத்து காமிச்சிட்டு இவங்க புகார் கொடுக்கணும். இல்லை எங்கள் மனசு புண்படுதுன்னா எந்த லைன் புண்படுது? ஐயப்பா நான் உங்களுடைய கோயிலில் வர்றது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது புண்படுதா? உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பு கொடுக்குறாங்க, பெண்கள் சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை வழிபடலாம் சொல்லிட்டு. இந்த தீர்ப்பு பற்றி கூட தெரியாதவங்களா இவங்கெல்லாம்? இல்லை தெரிஞ்சுமே பாடல் பாடந்து இசைவாணி தானே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது போன்ற புகார்லாம் விடுறாங்கன்றது நமக்கு கேள்வியாக இருக்குது. அதில் இருக்கிற எல்லா வரிகளுமே பெண்களுடைய விடுதலை சார்ந்தது, பெண்களுடைய உரிமை சார்ந்தது. இந்த பாடலை வந்து எழுதியது திருக்குறள் அறிவு. இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்தவது இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள். இந்த 3 பேர் மூலமாக இந்த பாடல் வந்து வெளியுலகுக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த 3 பேரும் சமூகத்தில் என்னவா செயல்படுறாங்க, என்னவா பார்க்கப்படுறாங்க,